நாங்கள் இப்போ பார்க்க போகிற பகுதி பிள்ளைகள் பொது ஆளிடப்பட்ட தொலைபேசி வலையமைப்பு, பப்ளிக் ஸ்விட்ச்ட் டெலிஃபோன் நெட்வொர்க். நாங்கள் சுருக்கமாக சொல்ல போகிறோம் பிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்டிஎன் என்னென்றால், நான் இந்த தியரி ரீதியாக அதை விளங்கப்படுத்துறதை விட நார்மலாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேனே. நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லா வீடுகள்லையும், பெரும்பாலான வீடுகளில் அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்எல்டி கனெக்ஷன். எஸ்எல்டி ஸ்ரீலங்கா டெலிகாம்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு தானே. அதை எப்படி தருவாங்க? ஒவ்வொரு ரோட்டில் வந்து கரண்ட் வயர் போகிற மாதிரி என்ன செய்யும், ஒவ்வொரு ஏரியாக்களில் ஒரு கனவை போட்டு என்ன செய்வாங்க, இப்போ டெலிஃபோன் லைன்ஸ் இப்படி போய் கொண்டு இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் வயரை போட்டு நன்னா போட்டிக்கிற மாதிரி, இந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு டெலிஃபோன் லைன் ஒன்று போய்க்கொண்டு ஃபோன் லைன் போயிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன், என் வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் எடுக்க போறேன்னால் என்ன செய்வாங்க, அந்த அந்த வயர்ல இருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் எடுத்து என்ன செய்வாங்க, என் வீட்டுக்கு ஒரு வயர் எடுப்பாங்க. ஒரு கொப்பர் வயர் கண்டிருப்பீங்க நீங்கள், சரிதானே. அந்த கொப்பர் வயரை கொண்டு வந்து என் வீட்டில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனுக்கு, அந்த டெலிஃபோனுக்கு, அவங்க தார எஸ்எல்டி அந்த டெலிஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்போ நான் கோல் எடுக்கும்போது என்ன செய்யும், நான் எடுக்கிற கோல் அப்படியே இந்த வயர் ஊடாக போய் இந்த மெயின் கேபிளில் ஜாயின் ஆகி, அந்த மெயின் கேபிள் ஊடாக நான் யாரு கோல் எடுக்கிறோம் என்ன செய்யுது, அவருக்காக அது போய் சேரும். இதான் ஒரு வயர் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு விளங்குறதா இருந்தால் எஸ்எல்டி கனெக்ஷன் நாங்களே யோசிக்கலாம். ரைட் தானே. ஸோ இது வந்து பிள்ளைகள் ஒரு பாரம்பரிய தொலைபேசி வலையமைப்பு. ரைட்டா? இது வந்து ஒரு பாரம்பரிய தொலைபேசி வலையமைப்பாக இருக்கும். வயர் அடிப்பு, செப்பு கம்பி அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணைப்பு. சரிதானே. பாருங்க, இது ஒரு பாரம்பரிய தொலைபேசி வலையமைப்பாகும். அதாவது ட்ரெடிஷனல் டெலிஃபோன் நெட்வொர்க்காக இருக்கும். இதுல மெயினாக யூஸ் பண்ணப்படுது செப்பு கம்பிகள், கொப்போ வயர்ஸ். இந்த கொப்போ வயர்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் மேற்கோள் ஃபோன் எடுக்கணும்னு சொன்னால் நான் பேசுகிற கோல் வந்து என்ன செய்யுது, நான் பேசுகின்ற வாய்ஸ் எல்லாமே வந்து என்ன செய்யுது, அந்த செப்பு கம்பிகள் ஊடாகத்தான் என்ன செய்யுது, பரிமாற்றப்படுது. இப்போ இந்த ஐடியா ஓகேவா? எல்லாருக்கும் குயிக்காக விளங்கும்ன்றதுக்காக தான் இந்த எஸ்எல்டியை நான் கொண்டு வந்தேன் உள்ளுக்கும். அப்போ விளங்க, எஸ்எல்டி கனெக்ஷன் எப்படி வயரால் இணைக்கப்பட்டு எல்லாரோட கோலும் என்ன செய்யுது, அந்த வயரூடாகத்தான் பரிமாற்றப்படுது. ஸோ இதில் ஆரம்ப காலம், இப்போ கொஞ்சம் நல்லா மாடர்னாகி நிறைய டெக்னாலஜி எல்லாம் அப்டேட் ஆகி இருக்குது. இதில் ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் இந்த 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 பிஎஸ்டிஎன் நெட்வொர்க்கை நாங்கள் பாவிக்கிறோம், இந்த பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க்கை நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னால், நாங்கள் இணைய இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மொடம் ஒரு சாதனம் இருக்குது. அந்த சாதனத்தினூடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இணைய இணைப்பை நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ என்ன செய்யும் என்றால், எங்களுக்கு இப்போ இந்த டெலிஃபோன் லைன்ல இருந்து ஒரு 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 கனெக்ஷன் தந்திருக்கார் அப்படின்னால், நான் இதை மொபைல் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணும்போது நாங்கள் கோல் பேசலுமா இருக்கும். அதே வயரை கலட்டி நான் என்ன செய்யணும், நான் இன்டர்நெட் பாவிக்கிறதாக இருந்தால் அந்த முடமுக்கு அடிக்கணும். அந்த வயர் நான் என்ன செய்யணும், முடமுக்கு அடிக்கணும். முடமுக்கு அடிச்சுட்டு நான் அந்த முடம்புல இருந்து வர ஒரு வயர் கொண்டு வந்து அந்த மெஷினுக்கு அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன செய்யலாம், எனக்கு இணைய இணைப்பு பாவிக்கலுமாக இருக்கும். விளங்குது ஐடியா? அப்ப நாங்கள் இந்த பிஎஸ்டிஎன் நெட்வொர்க்ல இணைய இணைப்பு நாங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் என்ன செய்யுது, மொடம் ஒன்று சொல்ற ஒரு சாதனம் என்ன செய்யப்படும், எங்களுக்கு தேவைப்பட போகுது. விளங்குது ஐடியா? பட் இப்போ நல்லாவே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்போ வயர்லெஸ் ரவுட்டர் அது இது நிறைய நாங்கள் வந்துட்டோம். பட் அடிப்படை கன்செப்ட் இதுதான். ரைட்டா? இதில் இன்னும் நாங்கள் விரிவாக கதைக்கலாம் போலே, பட் நான் சிலபஸோட எல்லைக்குள்ள நான் நின்று கொள்வேன். இது பெரிய ஒரு ஐடியா உண்டு. அது உண்மையாகவே இந்த மொபைல் நெட்வொர்க் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் விரிவாக போனால் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் என்ன தேவையோ அதுகளை மட்டும் நான் இந்த இடத்துல பேசி விடுறேன். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த மொடம் எல்லாம் யூஸ் பண்ண காலத்தில், மொடம் யூஸ் பண்ண காலத்தில் வந்து நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது ஒரு டயல் அப்னு சொல்ற ஒரு டெக்னாலஜி நாங்கள் பாவிச்சோம். அப்படி என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா பிள்ளைகள்? அது இந்த மாதிரி பாருங்க. இதுல இந்த மாதிரி நாங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும் என்றால் இப்படி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க. அந்த நம்பர் நாங்கள் கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு அடிச்சு நாங்கள் டயல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், இந்த டயல் பண்ணோட என்ன செய்யும், இந்த கனெக்ஷன் வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து என்ன செய்யும், ஏன்னா இன்டர்நெட் இணைப்பு வந்து கனெக்ட் ஆகும். சரி, அந்த டயலப் ஊடாகத்தான் இந்த பிஎஸ்டிஎன் நெட்வொர்க் நாங்கள் என்ன செஞ்சோம், இணையத்தை நாங்கள் அணுகினோம். பாருங்க, இங்கு இணையத்தை அணுக அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு, இன்டர்நெட்டை பாவிக்கிறதுக்கு டயலப் எனப்படும் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் பயன்படுத்தினோம், பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே. மேலும் மொடம் எனும் சாதனமும் தேவைப்படுது. கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், மொடம் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இணைய இணைப்பு நாங்கள் எடுக்க போறோம். இதுல நார்மலா தெரியும், இந்த மொடமுண்ட டிவைஸ் இன்னொரு வேலை செய்யும். அல்ல, இந்த இடத்துல மொடமுண்ட டிவைஸ் வந்து பிள்ளைகள் மொடியூலேஷன் நாங்கள் முன்னுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கும். மொடியூலேஷன் பண்பேற்றம், டிமொடியூலேஷன் பண்பிறக்கம்னு பார்த்தோம். இந்த பண்பேற்றம், இந்த பண்பிறக்கம் வேலையை செய்யறது யாருன்னு கேட்டால் இந்த மொடமுண்ட டிவைஸ் தான். பண்பேற்றம் பண்பிறக்கம் சொல்ற இந்த ரெண்டு வேலைகளையும் செய்ய போது ஏற்கனவே நாங்கள் அந்த இடத்துலையும் இதை ஞாபகப்படுத்தி இருப்பேன். இவ்வளவு கிளியரா இந்த ஐடியா? அவ்வளவு ரைட். அப்ப இது வயது ஊடாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நெட்வொர்க், டெலிஃபோன் நெட்வொர்க், அவ்வளவுதான் கான்செப்டே. இதுல நம்மள பாருங்க, இதுல நான் மொபைல் நெட்வொர்க் நான் சும்மா போட்டிருக்கேன் ஒரு
ஐடியாக்காக வேண்டி இப்போ நாங்கள் பாவிக்கிற இந்த மொபைல் நெட்வொர்க் எல்லாம் வந்து பிள்ளைகள் இதில் வந்து பாருங்க செல்லுலர் பேஸ்டுன்னு போட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் டவரை அடிப்படையாக கொண்டு டவர்ஸ் இருக்கு தானே, டவரை அடிப்படையாக கொண்டு தொழிற்படக்கூடியதான் இந்த விஷயங்கள். இப்போ நோம்பல சும்மா சொல்லுமே, இப்போ இந்த இடத்துல ஒரு டவர் இருக்குது. இப்போ இந்த டவர்ற சிக்னல் எங்கேயெல்லாம் கிடைக்கலுமா இருக்குது சொல்லுமே. இப்போ நான் இடத்துல நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு இப்போ இந்த டவர்ற சிக்னல் கிடைச்சிச்சுன்னா நான் இந்த டவரோட தான் கனெக்ட் ஆகியிருக்கிறேன். அப்போ நான் ஒரு கோல் ஆளுக்கு கோல் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த டவருக்கு தான் இந்த விஷயங்கள் போய் அந்த டவரில் இருந்து தான் நான் யாருக்கு கால் பண்ணணும் அவருக்கு என்ன செய்யும், அவர் எந்த டவரில் இருக்கிறோ அந்த டவருக்கு போயிட்டு அந்த டவரில் இருந்து என்ன செய்யும், நான் இப்போ பி என்ற நபருக்கு கால் பண்ண அந்த பி என்றாலும் போயிருக்கும். அதுவே நான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறேன். அப்ப இந்த டவருக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கும், இந்த டவருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த டவரினுடைய ரேஞ்சை விட்டு, இந்த வட்டம் தான் ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன், இந்த டவர் ரேஞ்சை விட்டு நான் வெளியாகினா நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அல்லது இந்த மொபைல் ஃபோன் கனெக்ஷன் வந்து என்ன செய்யாது, கட்டாக போறது இல்லை. நான் இன்னும் ஒரு டவர் ரேஞ்சுக்குள்ள போயிருப்பேன். அப்ப இந்த டவருக்கு இன்னொரு ரேஞ்ச் இருக்கும். அப்ப நான் இந்த டவர் ரேஞ்ச் அங்க கொஞ்சம் மூவ் ஆகி போனால் என்ன செய்யும், எனக்கு எந்த டவர் கிட்ட இருக்குதோ அந்த டவர் கனெக்ஷன் எனக்கு கிடைக்கும். சொல்ல இது விளங்குதா? நான் இப்போ அந்த டவரில் இருந்து நான் என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் மூவ் ஆகி இங்கே வந்தேன்னு சொன்னால் எனக்கு இந்த டவர் தான் எனக்கு கிட்ட இருக்குன்றால் இந்த டவர் வந்து எனக்கு கனெக்ட் ஆகும். அப்போ நான் இப்போ பிஎன்ஆலுக்கு கால் பண்ண என்ன செய்யும், இந்த டவரில் இருந்து என்ன செய்யும், அது ஒரு ஐடியா உண்டு அந்த கன்செப்ட் அடிப்படையில் என்ன செய்யும், டவரில் இருந்து டவர் கனெக்ட் ஆகி அவருக்கு கால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது நார்மலாகவே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். நாங்கள் மொபைல் ஃபோன் பாவிக்கிற அடிப்படையில் நாங்களே சொல்லுவோம் என்ன, கொஞ்சம் கவரேஜ் குறைய இருந்தால் அதை விடுத்த கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது இல்லை போல, டவர் தூரமாக இருக்கல, டவரில் நாங்கள் தள்ளி வந்திருக்கிறோம் போல. இப்போ சில காட்டு பகுதியில் நாங்கள் போனால் அட இங்கே வந்து டவர் ஒன்று இல்லை போல பாரு, சிக்னல் வருது இல்லை நாங்கள் சொல்லுவோம் அப்படித்தானே பிள்ளைகள். அப்போ டவரை பேஸ் பண்ணி தான் இப்போ மொபைல் நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். அது கிட்டத்தட்ட சும்மா சொல்லணும் பிள்ளைகள். இப்போ சொல்லுவோமே நாங்கள் இப்போ இப்போ இதுதான் கேண்டி டவுன் எடுப்புமே, இதுதான் கேண்டி டிஸ்ட்ரிக்ட் என்றால் நான் பொக்ஸா போட்டிருந்தது கேண்டி டிஸ்ட்ரிக்ட் என்றால் என்ன செஞ்சிருப்பாங்க என்றால் கேண்டி டிஸ்ட்ரிக்டை வந்து சின்ன சின்ன பகுதி பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. சும்மா நான் 8 பகுதியாக பிரிச்சிருக்கிறேன். இப்போ இது கேண்டி டவுன் ஏரியானா இதுக்கு ஒரு டவர் இருக்கும், சரிதானே? அதே மாதிரி இது வந்து சும்மா சொல்லுமே நாங்கள் இப்போ கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தள்ளி நாங்கள் ஒரு கடுகண்ணா ஏரியாவுக்கு நாங்கள் வாரணும் வச்சுக்கொள்ளுமே. அப்போ இது இன்னும் ஒரு டவரா இன்னொரு டவரில் கனெக்ட் ஆகிது, இன்னொரு டவர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒவ்வொரு ஏரியா தான் அது. அப்போ என்ன சொல்றது, ஒவ்வொரு செல் மாதிரி அதை பிரிப்பாங்க, அதான் கான்செப்ட். அந்த மெப் ஏரியாவை டவரை பேஸ் பண்ணி எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. இப்போ நான் குறிப்பிட்ட ஒரு செல்லுக்கு நிற்பேன் அப்படின்னா நான் இப்போ கேண்டி டவுனில் நிற்கிறேன்னா எனக்கு அந்த அந்த இடத்துல எந்த டவர் கிட்ட இருக்குதோ அதை கனெக்ட் ஆகியிருக்கும். கொஞ்சம் நாங்கள் தள்ளி போகும்போது அந்த ஏரியாவை விட்டு நான் இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டேன்னா என்ன செய்யும், அந்த இடத்துல எனக்கு எந்த டவர் கிட்டவாக இருக்குதோ அந்த டவர் எனக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் மொபைல் நெட்வொர்க் ஒர்க் பண்ணுது. இதுவும் பெருசாக நான் கதைக்கிற அளவுக்கு இல்லை, உங்களுக்கு நார்மலாகவே இதை பற்றி ஒரு ஐடியா என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் நவீனமாக இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் கால் பண்ணுறோம். ஏன் சிம்பிளாக நான் இப்போ ஜூமில் கால் பண்ணுறேன், அல்லது என்ன சொல்கிறது ஒரு டெலிகிராம், ஏதோ ஒரு சாதனத்தை ஏதோ ஒரு ஆப்பை பயன்படுத்தி நான் கோல் எடுக்கும்போது அது எதை அடிப்படையாக கொண்டு இயங்குதுன்னு சொன்னால் வந்து இன்டர்நெட் இணையத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கோல் நாங்கள் பேசுகிறோம். இப்போ டேட்டா ஆஃப் பண்ணி நான் என்ன செய்யலாது, வாட்ஸ்அப்பில் கோல் எடுக்க இயலாது. ஏன்னா வாட்ஸ்அப் கோல் வந்து இணையத்தை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுறது. அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம், விஓஐபி, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், விஓஐபின்னு நாங்கள் சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகள்? நாங்கள் நார்மல் ஃபோனில் பேசுகிற அந்த கோல் இல்லை, அது மொபைல் நெட்வொர்க் கூடாக அது பேய்த்திரும், சரிதானே? நான் சொல்ல இப்போ நீங்கள் இணையத்தை பயன்படுத்த கோல் எடுக்கலாம் இருக்குது, வாட்ஸ்அப் அதே மாதிரி மெசேஞ்சர் இன்ஸ்டாகிராம். ஸோ இதுகளில் நீங்கள் கால் பண்ணும்போது அது விஓஐபி என்ற கன்செப்ட், இணைய இணைப்பு இல்லைன்னா அந்த கோலை நீங்கள் மேற்கொள்ளே இல்லாது. விளங்குதா? இந்த மொபைல் நெட்வொர்க்னு வரும்போதும் பிள்ளைகள் இதில் 1G 2G 3G 4G சொல்லி ஜென்ரேஷன் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் நார்மலாக பாவிக்கிறது 4G என்ன, நாங்கள் நார்மலாக 4G பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். 5G அறிமுகமாக இருக்குது, இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அது இல்லை. நார்மலாக 4G பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஜென்ரேஷன் கூடி கூடி இது ஒன்றும் இல்லை, 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் தான் இது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் கூடிக்கொண்டு போகும்போது தரவு பரிமாற்ற வேகம் ஸ்பீட், நாங்கள் இன்டர்நெட் பார்த்தோம்னா இன்டர்நெட் ஸ்பீட் கூடியா இருக்கும். அதில் பயன்படுத்துகிற டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் ஆகி கொண்டு போகும், இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஆரம்பத்தில் 2G 3G பாவிச்ச நம்மள உங்கள்கிட்ட என்ன சொல்றது உரிய கவரேஜ் கிடைக்கல, சிக்னல் ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னு சொன்னால் நம்மள இன்டர்நெட் நீங்கள் பாவிக்கும் போது 3Gக்கு மாறும். நம்மள உங்களுக்கு தெரியும் 3Gக்கு மாறும்போது என்ன செய்யுது, ஸ்பீட் குறையுது தானே. இந்த மாதிரி கன்செப்ட் வந்து என்ன செய்யும், இந்த மொபைல் நெட்ஒர்க்கில் வரக்கல அட்வான்ஸ்டாக போய் கொண்டிருக்கு. நாங்களே சொல்லுவோம் அப்படி 5G கனெக்ஷன் இருக்குது, அந்த ஃபோன் வந்து 5Gக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அந்த 5G கிடைக்கும் போது கடும் ஸ்பீடாக இருக்குது, அப்படி உங்களை விளங்குது தானே. அதுதான் அந்த ஐடியா. சரியா பிள்ளைகள்? ஸோ இந்த கன்செப்ட் உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் என்ன கதைச்சேன் முதலாவது பிஎஸ்டிஎன்டா என்னன்னு சொன்னேன். பிஎஸ்டிஎன்டா என்ன, இது நார்மலாக வயரூடாக ஏற்படுத்தப்படுற ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க், சரிதானே பிள்ளைகள்?
ஸோ அதை நீங்கள் அதை பயன்படுத்துகிற டைமில் வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மொடமுண்ட சாதனத்தின் ஊடாகத்தான் இணைய இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தணும். டயல் அப் கனெக்ஷன் டெக்னாலஜி இருக்குது, அந்த விஷயங்கள் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ விஓஐபின்னு சொல்றது இணையத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு ஒரு அழைப்பு மேற்கொண்டு நீங்கள் கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது விஓஐபியாக இருக்கும். மொபைல் நெட்ஒர்க்ஸ் வந்து டவரை பேஸ் பண்ணி இணைக்கப்பட்டிருக்கு தானே. ஸோ அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு என்ன செய்யும், கிளியராக இருக்க நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஸோ இந்த விஷயங்கள் கிளியர் தானே, இதில் எல்லாமே உங்களுக்கு ஓகே தானே? நான் என்ன கதைச்சேன், இது நம்மளாவே உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிற ஒரு கன்செப்ட் தான், கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.